இன்னைக்கு வீடியோல இந்த அகோராவோட 2-in-1 வேக்கம் கிளீனரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பட்ஜெட் விலையில இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க போறோம். அதெல்லாம் இருக்கட்டும், அது என்னப்பா 2-in-1 வேக்கம் கிளீனர்னு கேக்குறீங்களா? இதுல இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நீங்க சிங்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி உங்களோட சீலிங்ல இருக்கிற டஸ்ட்டையும் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு 800 வாட்ல ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6.5 கிலோ பாஸ்கல்ல சக்ஷன் பவரும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்றதுக்காக இங்க ஒரு பேஸ் அட்டாச்மெண்ட் இருக்குது. இதுல கனெக்ட் பண்றதுக்காக 3 டிஃபரெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேக்கம் கிளீனர்ல இங்க ஒரு டஸ்ட் கப் கொடுத்துருக்காங்க. இந்த டஸ்ட் கப்பை இங்க இருக்கிற இந்த ரெட் கலர் ஸ்விட்ச் மூலமா ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுது. இதுல உங்களுக்கு ஹெப்பா ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலமா மைனரான டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாத்தையும் இதுல ஈஸியா கலெக்ட் பண்ண முடியுது. இந்த அட்டாச்மெண்ட்டை மறுபடியும் ரீகனெக்ட் பண்றதும் ரொம்பவே ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த ரெட் ஸ்விட்சை ரிலீஸ் பண்ணா மட்டும் போதும். இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு பவர் ஆன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது பக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு பெரிய லென்த்ல 5 மீட்டருக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்க்கும்போது இங்க இந்த ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுவோம். இது ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்ச உடனே இதை யூஸ் பண்ணி உங்களோட டைல்ஸ்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஈஸியாவே ரிமூவ் பண்ண முடியுது. அதுல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லாவே சக் பண்ணி இழுக்குது. சிமெண்ட் தர அந்த மாதிரி இடங்கள்லயும் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஆனா இது ரொம்பவே சாஃப்டா இருக்கிறதுனால சீக்கிரமா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு சிமெண்ட்ல அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அடுத்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்றதுக்காக இந்த பேஸ் அட்டாச்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஷார்ப்பா இருக்குல்ல, இதை கனெக்ட் பண்றீங்கன்னா இதை வச்சு முதல்ல உங்களோட சோஃபாவோட கார்னர்ல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் ஈஸியாவே கிளீன் பண்ண முடியுது. இதோட டெமோவையும் காட்டுறேன், எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ சோஃபாவை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இதோட சீலிங்கு அது இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்னர்ஸ் ஏரியாலெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இதோட சாம்பிளையும் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சீலிங்ல இருக்கிற எல்லா குப்பையுமே ரிமூவ் பண்ணிடுது. இதே ஷார்ப்பான அட்டாச்மெண்ட்டை வச்சு விண்டோக்கு பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்டையும் ஈஸியாவே கிளீன் பண்ண முடியுது. அந்த கார்னர்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் வெளியில வரத உங்களால பார்க்க முடியுது. இப்போ சீலிங்கை கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு உயரம் பத்தலை அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி இப்போ கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த அட்டாச்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ இந்த ஷார்ப் அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிரஷ் அட்டாச்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை ஆட் பண்ண உடனே உங்களோட சோஃபாவுக்கு பின்னாடி இருக்கிற குப்பை எல்லாத்தையும் நல்லாவே அழுத்தி கிளீன் பண்ண முடியுது. இதுல ஓரளவுக்கு டஸ்ட் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகி வரதை உங்களால பார்க்கவும் முடியும். இதே அட்டாச்மெண்ட்டை வச்சு உங்களோட டேபிளுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன குப்பைகளையும் ஈஸியாவே கிளீன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம இதை வச்சு உங்களோட கர்டன்ஸ்ல இருக்கிற அழுக்கையும் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ சாம்பிள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஃபைனலா இதெல்லாம் முடிச்ச பின்னாடி கலெக்ட் ஆகிற எல்லா டஸ்ட்டையும் உங்களால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிரஷ் வச்சு ஈஸியா கிளீன் பண்ணி முடிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். இதை நான் யூஸ் பண்ணும்போது இந்த வேக்கம் கிளீனர் ஹீட் ஆகுதா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா ஹீட் ஆக தான் செய்யுது. பிராண்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னா 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த வேக்கம் கிளீனரை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த கூல் டவுன் பண்ண விடுங்க, அதுக்கு அடுத்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டா ஒரு 8 இருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன பிரேக் விட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த வேக்கம் கிளீனருக்கு உங்களுக்கு 1 இயர்க்கான வாரண்டியும் இருக்கு. ஒருவேளை இந்த வேக்கம் கிளீனர் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல இது வந்து கண்டிப்பா ஒரு வர்த் ஃபார் மணியா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வேக்கம் கிளீனர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க.